தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கும். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். தாவீதின் பிராண சிநேகிதரும் அவருக்கு விரோதமாக திரும்பி இருக்கிறார்கள். தாவீது அவர்களுடைய துரோகத்தையும் துரோக பேச்சுக்களையும் கவனித்துக் கொண்டிருந்தால் அவருடைய ஆத்மாவில் சோர்ந்து போய் விடுவார். சத்துருக்களின் தீய சுபாவங்களை தாவீதால் சகித்துக் கொள்ளவும் முடியாது, தாங்கிக் கொள்ளவும் முடியாது. ஆகையினால் சத்துருக்களை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரிடத்தில் நீர் எனக்கு இறங்கும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் சத்துருக்கள் அவர் மீது இரக்கமாய் இல்லை. ஆனால் கர்த்தரோ இரக்கமும் நீடிய சாந்தமும் மனதுருக்கமும் உள்ளவர். தாவீது அவர்களுக்கு சரிக்கட்ட விரும்புகிறார். ஆனால் இப்போது தாவீதால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வியாதி படுக்கையில் இருக்கிறார். தன்னுடைய வியாதி படுக்கையில் இருந்து கர்த்தர் தன்னை எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போது தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு சரி கட்டுவார். தன்னுடைய சத்துருக்களை பழிவாங்க வேண்டும் என்பது தாவீதின் விருப்பமல்ல. அவர்கள் செய்த தீமைக்கு தக்கதாக தாவீது அவர்களுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை. அவர்கள் தனக்கு தீங்கு செய்திருந்தாலும் தாவீது அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். நன்மை செய்து அவர்களுக்கு சரிக்கட்ட வேண்டும் என்பதே தாவீதின் விருப்பம். தாவீது தன்னுடைய சுபாவத்தை பற்றி கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்கனவே அறிக்கை செய்திருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவன் நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். சங்கீதம் 7:3-5 வரை. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய சுபாவத்தை பற்றியும் தன்னுடைய சத்துருக்களின் சுபாவத்தை பற்றியும் இவ்வாறு சொல்லுகிறார். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியில் திரும்பி வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். சங்கீதம் 35:13-16 வரை. நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். தாவீது மரித்து போக வேண்டும் என்று அவருடைய சத்துருக்கள் எதிர்பார்க்கிறார்கள். வியாதி படுக்கையில் கிடக்கிற தாவீது இனி எழுந்திருப்பதில்லை என்று அவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றிருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தாவீது தன்னுடைய வியாதியில் இருந்து சுகம் பெற்றிருக்கிறார். கர்த்தர் தாவீதின் வியாதியில அவருடைய படுக்கை முழுவதையும் மாற்றி போட்டிருக்கிறார். தாவீது இப்போது வியாதி இல்லாமல் சுகமாய் இருப்பதினால் அவருடைய சத்துருக்கள் அவர் மேல் ஜெயம் கொள்ள முடியாமல் போயிற்று. கர்த்தர் தன்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை தாவீது அறிந்து கொள்கிறார். கர்த்தர் தாவீதை குணப்படுத்தி தம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தர் தாமே தாவீதை அவருடைய உத்தமத்திலே தாங்குகிறார். தம்முடைய சமூகத்தில் கர்த்தர் தாவீதை என்றென்றைக்கும் நிலை நிறுத்துகிறார். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்குவீர். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர். தாவீது
இப்போது வியாதி நீங்கி சரீர ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். தாவீது ஜனங்களுக்கு முன்பாக உத்தமராக விளங்குகிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய உத்தமத்திலே அவரை தாங்கினால் மாத்திரமே அவரால் தொடர்ந்து நல்லவராய் இருக்க முடியும். கர்த்தர் நம்மை தாங்கவில்லை என்றால் நம்முடைய சுய பிரயாசம் விருதாவாகவே இருக்கும். நாம் இப்போது கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்றால் இது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினாலேயே நாம் இப்போது இருக்கிற வண்ணமாக இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், கர்த்தரை துதித்து பாடுகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இல்லை என்றால், கர்த்தர் நம்மை தாங்கவில்லை என்றால் நாம் கீழே விழுந்து விடுவோம். கர்த்தர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. நம்முடைய சுய பிரயாசத்தினால் நாம் நிற்கலாம் என்று நினைப்பது விருதாவான காரியம். கர்த்தர் தாவீதை அவருடைய உத்தமத்திலே தாங்குகிறார். கர்த்தர் தாமே தாவீதை தம்முடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் நிலைநிறுத்துகிறார். இதனால் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமனாக விளங்குகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். கர்த்தரை துதிக்கும் துதியோடு இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தாவீது இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். இந்த ஸ்தோத்திர வாக்கியம் இந்த சங்கீதத்தின் முடிவுரையாக எழுதப்பட்டதா என்பது சரியாக தெரியவில்லை. சங்கீத புஸ்தகத்தின் முதலாவது பகுதி இந்த சங்கீதத்தோடு நிறைவு பெறுகிறது. கர்த்தரை துதிக்கிற துதியின் வாக்கியம் சங்கீத புஸ்தகத்தின் முதலாவது பகுதியில் பின்பு சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். இது போன்ற துதியின் வாக்கியம் 72, 89, 106 ஆகிய சங்கீதங்களின் முடிவிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே நமக்கு அல்பாவாக இருக்கிறார். அவரே நமக்கு ஓமேகாவாகவும் இருக்கிறார். கர்த்தரே ஒவ்வொரு நற்கிரியையையும் துவக்குகிறவர். அவரே அதை முடித்து வைக்கிறவர். நாம் ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீதை போல நாமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன் என்று கர்த்தரை பயபக்தியோடு துதிக்க வேண்டும்.